ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கலர் எப்படி மாற்றுறது, லைனோட வித்து, லைனோட இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அந்த லைன் டைப் டாட்டாக வைக்கிறாங்களே அதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து போன வீடியோலாம் வந்து லேயரோட இந்த கம்பார்ட்மெண்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் லேயரையே 3ஆக பிரித்து 3 வீடியோவாக போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் பார்த்துக்குங்க. இல்லைனா இங்கே மேலே ரைட் டாப்பில் வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் வருது, அதில் போயிட்டு பார்த்துக்குங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேட்ச் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அது என்னடா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண கேட்கும். நான் இப்போ வந்துட்டு கலராக ஒரு 2-3 ரவுண்டு வரைகிறேன். சர்க்கிள் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டில் போட்டுருவோம். ஒயிட்டில் வந்துட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். தென் என்ன கலர்னு எடுத்துக்கலாம், ரெட்டில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் தென் வாட் இந்த கலர் என்ன கலர்னு தெரில, இந்த கலரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து லேயரில் எடுத்த மாதிரி அதே 3 சர்க்கிள் வச்சு தான் எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறோம். அந்த 3 சர்க்கிளை வச்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னா, மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத போனீங்கன்னா, இப்போ இந்த ஒயிட் கலர் இருக்கா, இது வந்து சோர்ஸ் ஆப்ஜெக்ட் கேட்குது. இப்போ வந்து நான் ஒயிட் கலரை வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் கலரை வந்து டெஸ்டினேஷன் ஆப்ஜெக்ட் இந்த ரெட் கலரில் கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலர் வந்து ஒயிட் கலராக மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் அது ஒயிட் கலர் ஆகிடுச்சு. இந்த ப்ளூலையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் ஒயிட் கலராக மாறிடும். எஸ்கேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம இப்போ வந்துட்டு எல்லோ கலரை எல்லோ கலர் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிக்கிறோம். அதை நான் வந்துட்டு மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த எல்லோ கலரை கொடுத்துட்டு இங்கே நடுவில் இருக்கிறது எல்லோ கலராக மாறணும் அப்படின்ட்டிங்கன்னா மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா அதுவும் எல்லோவாக மாறிடும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அவ்வளோதான். இதுலேயே வந்துட்டு நம்ம மோர் கலர்ஸில் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோனா கலர் வேணுமோ செட் பண்ணி ஓகே கொடுத்துட்டா போதும், அந்த கலர் நமக்கு வந்து ஆட் ஆகிடும் கீழே. அண்ட் தென் இது வந்து மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ நான் வந்துட்டு லைன் வித் வந்து 0.50 mm அப்படின்னு இருக்கா, அதுக்கு நான் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன்னா, இது அதேமாரியே வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வித் ரொம்ப திக்காக இருக்கிறதுல இன்னும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அண்டு மெலிஸாக இருக்கிறதுல இன்னும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டுருக்கா. மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கிளிக் கொடுத்துட்டு எனக்கு இந்த மெலிசா தான் வேணும், எனக்கு இவ்வளோ திக்கு வேணாம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்டில் தான் லாஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்டாக, அதாவது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான் வந்து உங்களுக்கு மாற்றணும். அதாவது அது அப்படியே இருக்கணும். இது வச்சு எதை மாற்றணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இது செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இது கொடுத்துருந்தா இந்த மெலிசா வந்து திக்னஸ் குறைஞ்சிரும். இது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண திக்னஸ்க்கு இது வந்துடும். அந்த அதேமாரியே இங்கேயும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி திக்னஸ் வேணும்னா அந்த ஃபஸ்ட்டு திக்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு எந்த மாற்றணும், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் திக்னஸுக்கு வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அதை போய் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அண்டு இது வந்துட்டு நமக்கு இதில் வந்துட்டு இதுவும் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அண்டு இதுதான் நம்மளோட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ நம்மளோட லைன் வெயிட் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து லைன் வெயிட் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் எவ்வளோ வேணுமோ திக்னஸ் மேக்ஸிமம் எவ்வளோ வேணுமோ நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது வேறு எதுவும் இல்லை. அண்டு மில்லிமீட்டரில் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை இன்ச்சஸில் வேணுனாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். மில்லிமீட்டரில் தான் நம்ம மெக்கானிக்கலில் யூஸ் பண்ணுவோம், அதனால் மில்லிமீட்டரில் செட் பண்ணி வச்சுருக்கேன் நான், வேறு எதுவும் இல்லை. அண்டு பை லேயரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா, லைன் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வரைகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வருதா, உள்ளே போய் பார்த்தாலும் எந்த இதுவும் சேஞ்சஸும் தெரில. இதிலே வந்து நீங்கள் அதர் அப்படின்ட்டு போயிட்டு லோட் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே டேஷ் அப்படின்ட்டு இருக்கா, அதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கிறீங்க. அந்த டேஷை மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் பண்ணணுன்னு தேவையில்ல, லோடு கொடுத்தாலும் வந்துடும். இப்போ போய்ட்டு அதில் செலக்ட் பண்ணிட்டு லைன் அப்படின்ட்டு போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து லைன் வந்து டேஷில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே வந்துட்டு நமக்கு வந்து இன்னும் நிறைய இருக்கும். கீழே எது வேணுமோ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா டாட் எடுத்துக்கிறேன்.
ஓகே கொடுத்துட்டு அண்ட் தென் ஓகே கொடுத்துக்கிறேன். மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டாட் வந்துருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த லைன் வேணுமா இல்லை சர்க்கிள் வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு லைனை வேணும்னா லைனை வரைஞ்சிட்டா அந்த லைனுக்குள்ளே அந்த டாட்ஸில் வந்துட்டு ப்ளேஸ் ஆகிடும். அண்ட் இதையும் நம்ம மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இந்தவா மாறணும் அப்படின்றத மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டேன். எனக்கு இந்த லைன் வேணாம், எனக்கு இந்த லைன் இருக்கிற இடத்துல டாட் வேணும் அப்படின்னீங்கன்னா, டாட்டட் லைன் வேணும் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டாட்டட் லைனை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டோடனே டெஸ்டினேஷன் ஆப்ஜெக்ட் கேட்குறோடனே அந்த இது செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து மாறிடும். அண்ட் அவ்வளோதான் இந்த இது பற்றி பை லேயர் அந்த இது பண்ணி நமக்கு வந்து கீழே நமக்கு ஒரு சில வாட்டி வந்து மாறாது. இது வந்து எப்படி இருக்குது, இந்த திக்னஸ் வராது அண்டு இந்த இதுவெலாம் வராது. அண்டு இப்போ வந்துட்டு நான் வந்து கண்டினியூஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த லைனில் போயிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து எனக்கு இந்த திக்னஸ் வந்துட்டு எனக்கு நார்மலாக தான் எல்லாமே மாற்றணும். மறுபடியும் நான் போய் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. நான் இப்போ இதில் போயிட்டேன்னா இங்கே கீழே உங்களுக்கு லைன் வெயிட் டிரான்ஸ்பரன்சி எல்லாமே இருக்கும். அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற இது கிளிக் பண்ணிட்டு லைன் வெயிட் டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஓகே ஆகிடும். இந்த லைன் வெயிட் வந்து இதுதான் லைன் வெயிட். இது வந்து ஆனில் இருக்குது, ஷோ ஹைட் அப்படின்றது. இப்போ ஆஃப் பண்ணனா எல்லாமே இது தான் இருக்கும், டிஃபால்ட்டான லைன் வெயிட்டில் தான் இருக்கும். இந்த ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் செட் பண்ணால் லைன் வெயிட்டில் வரும். டிரான்ஸ்பரன்சி ஆன் ஆஃப். இது வந்து டிரான்ஸ்பரன்சி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி நான் ஒரு 58-56 வச்சுருந்துருக்கேன். அண்டு இப்போ வந்துட்டு ஒரு லைன் வரையணும் அப்படின்ட்டு நான் வந்து இங்கே நடுவில் வரைகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள ஒரு கொஞ்சோண்டு இது டிரான்ஸ்பரன்சி தெரியும், அவ்வளோதான். இதுக்கு வந்து இங்கே டிரான்ஸ்பரன்சி ஆன் ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு ஆனில் இருக்குது. ஆஃப் பண்ணிங்கன்னா அது வந்து நார்மலாக வந்துடும். அண்ட் அவ்வளோதான் இந்த இதில் இருக்கிறது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது. அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் வேறு எதனா இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.